உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். வாழ்க்கையில் நிறைய முயற்சிகள் எடுத்துட்டு ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வி அடைஞ்சதுனால இனிமேல் முயற்சி பண்ணலாமா வேண்டாமா, நம்ம நல்லா தான் பண்ணணுமா இல்லை நம்ம மேலே எதுவும் பிரச்சனை இருக்கான்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கான கதை தான். இந்த கதையோட முடிவில் நீங்கள் உங்கள் மேலே இன்னும் ரொம்ப தன்னம்பிக்கையாக ஃபீல் பண்ணுவீங்க இன்னும் நான் நம்புகிறேன். வாங்க கதைக்கு போகலாம். இந்த கதை 1867 காலகட்டத்தில் நடந்தது. அந்த காலத்தை ஒட்டி நம்ம இந்த கதையை யோசித்து பார்க்கணும். அந்த வருஷத்தில் அமெரிக்காவில் பென்சில்வேனியான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒரு பையன் இருந்தான். அவனோட பேர் மில்டன். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேமிலி ஒரு விவசாய குடும்பம். விவசாயம் நல்லா இருக்கும்போது ஓரளவு பணம் இருக்கும். இயற்கை ஏதாவது பிரச்சனை பண்ணி விவசாயம் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ அவங்க அப்பப்போ வெளியூருக்கு போய் ஏதாவது ஒரு வேலை பார்த்து தான் காசு கொண்டு வருவாங்க. அவனுக்கு 10 வயசாக இருக்கும்போது அவங்க வீட்டில் பயங்கர கஷ்டம் ஆயிடுச்சு. அதனால் அவன் படிப்பை பாதியிலே நிறுத்திட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் சாதாரண ஒரு பிரிண்டர் பாயாக வேலைக்கு பார்க்க ஆரம்பித்தாங்க. அவனுக்கு அந்த வேலை திருப்தியாகவே தெரியலை. ஆனாலும் குடும்பத்துக்காக கண்டிப்பாக வேலை பார்த்தாக வேண்டிய நிலைமை. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவனுடைய தலையில் இருந்த தொப்பி அந்த பிரிண்டிங் ப்ரெஸ் மிஷின்குள்ளே விழுந்துடுச்சு. அந்த மிஷின் ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் அந்த ஓனர் கூப்பிட்டு பயங்கரமாக அவனை திட்டிட்டு திருப்பி அனுப்பிட்டார். ஸோ வேலை போய் வீட்டில் வந்து உட்காரும்போது அவனுக்கு வயசு 15. அவங்க அப்பா அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, பரவாயில்ல, நான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி உனக்கு இன்னொரு வேலை வாங்கி தரேன், நீ அங்கே உனக்கு வேறு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மாவுக்கும் சித்திக்கும் ஏற்கனவே கேண்டில்ஸ் பண்ண தெரியும். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாக்லேட், கேரமில்க் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. அங்கே இருந்து வெறுமனே கேண்டி தான். எக்ஸாம்பிளுக்கு நம்ம மேங்கோ பைட், ஜெல்லி மிட்டாயெல்லாம் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி மிட்டாய்கள்லாம் அந்த காலத்தில் இருக்குது. ஸோ அதான் அவங்க அம்மாவும் சித்திக்கும் பண்ண தெரிஞ்சதுனால நாங்கள் இவனுக்கு சொல்லி கொடுத்து இதை ஒரு பிஸ்னஸாக சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஓகே சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட விட்டுட்டு போகிறாரு. அவனுக்கு கேண்டி செய்கிறதுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க. மோரோவர் ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் மாதிரி ஒரு இடத்துக்கு அனுப்பி அவனை படிக்கவும் வைக்கிறாங்க. ஸோ இதோட விளைவாக அவனோட 18வது வயசில் அவங்க அம்மா, சித்தி, அவன் 3 பேருமா சேர்ந்து வீட்லேயே ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ், அதாவது சிறு தொழில் ஆரம்பிக்கிறாங்க. கேண்டீஸ் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. வாழ்க்கைக்கு தேவையான காசு கிடைக்குமே ஒழிய அதுக்கு மேலே அந்த பிஸ்னஸில் பண்ணுறதுக்கு கூட அவங்களுக்கு காசு கிடைக்கல. ஏற்கனவே அது ஒரு பாப்புலரான தொழில் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பயங்கரமான காம்படிஷன் இருந்தாங்க. ஸோ அவங்களோட கம்ப்ளீட் பண்ண முடியாமல் அவங்க அந்த பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. முதல் முறையாக தோல்வியை சந்தித்தது 20 வயசில் தான். அதுவும் அந்த சின்ன ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் தான். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் தான் ஆரம்பிக்கணும்னு மனசு சொல்லுது. ஆனால் தேவையான பணம் கையில் இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேறு ஏதாவது ஒரு இடத்துல வேலை பார்த்தே ஆகணும்னு அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்குது. இப்போ அவன் டென்வர்னு இருக்கிற ஒரு இடத்துல போய் அங்கே உள்ள கேரமல் கம்பெனியில் வேலைக்கு சேர, அந்த கேரமல் அப்படிங்கிறது அப்போ தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்தாங்க. ஸோ அதை ப்ராசஸ் புதுசாக இருந்தது. இவன் கேரமல் ப்ராசஸை கற்றுக்கிட்டு அதில் சாக்லேட் எப்படி பண்ணணும், அதில் எப்படி கேண்டீஸ் பண்ணணும் இல்லை ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆகிட்டான். இன்னும் அவன்கிட்ட தேவையான காசு இல்லை. ஸோ திரும்பவும் சிகாகோவுக்கு வேலை தேடி போகிறான். நியூ ஆர்லியன்ஸ்க்கு வேலை தேடி போகிறான். அப்படி ஒரு ஊராக வேலை தேடி போயிட்டு கடைசியாக நியூயார்க் வந்து செட்டில் ஆகிடுறான். இப்போ ஒரு கம்பெனியில் சும்மா வேலை தான் பார்த்துட்ருக்கான். ஆனாலும் மனசு எப்படியாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சனும் மட்டுமே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா வச்சுக்கோங்க, அவங்க எந்த வேலையில் இருந்தாலும் அவங்க மனசு திரும்ப பிஸ்னஸை நோக்கியே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும். இந்த ப்ராக்டிக்கலாக நீங்களே உங்களை சுற்றி நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் மில்டனும். அவன் மனசு எப்போவுமே பிஸ்னஸில் தான் இருக்கும். ஸோ வேகமாக பணத்தை சேர்த்துட்டு ஹைலைட்டுன்ற ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போய் இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு புதுசாக திரும்ப பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரமல். ஸோ இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறமா ஆரம்பித்தது 2வது பிஸ்னஸ். ஒரு சில ஆண்டுகள் நல்லா போனாலும் 3வது வருஷமே சரிவை சந்திக்க ஆரம்பித்தது.
கொஞ்சம் கொஞ்சமாக வந்த நஷ்டம் ரொம்ப அதிகமாக வர ஆரம்பித்ததுனால இந்த முறையும் தோல்வி கொஞ்சம் பெருசு தான். ஏன் அப்படின்னா கையில் இருக்கிற காசு மொத்தத்தையும் அதில் போட்டாச்சு. இனி அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா காசு கையில் சுத்தமாக கிடையாது. மோரோவர் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உனக்கு வயசு 26 ஆயிடுச்சு, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கையில் செட்டில் ஆகிற வழியை பாரு, இல்லை வேறு ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்ல பார்த்தாங்க. ஆனால் மில்டன் இது எதையுமே கேட்குறதா இல்லை. ஒரு நாள் தனியாக உட்காந்து யோசித்து பார்க்குறாரு. எதனால நம்ம பிஸ்னஸ் தோல்வி அடைஞ்சது, நம்ம என்ன தப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவனுக்கு தெரியுது, அவன் ரொம்ப ஸ்மால் ஸ்கேல்லையே தான் அந்த கேரமல் பிஸ்னஸ் பண்ணுறான். ஆனால் யூரோப் மாதிரி நாடுகளுக்கு பல்காக, அதாவது நிறைய அந்த கேரமல் தேவைப்பட்டது. ஸோ நாம் ஏன் சில்லறை விற்பனைக்கு பதிலாக மொத்த விற்பனை பல்காக சேல் பண்ணக்கூடாது, ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு யோசித்து பார்க்குறாங்க. திரும்ப ஹோல்சேலுக்கு இது தயாரிக்கிற மாதிரி ஒரு ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். 3 வருஷம் கிடைக்கிது. இந்த கேப்பில் ஓரளவுக்கு கடனை எல்லாம் அடைச்சி முடிச்சுட்டு பேங்க்கில் போய் கடன் கேட்குறான். எனக்கு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, ப்ராப்பரான பிஸ்னஸ் ஐடியா இருக்குது, எனக்கு கண்டிப்பாக கடன் வேணும், இந்த தடவை சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன்னு சொல்லிட்டு பேங்க்கில் சொல்கிறான். பல தடவை பேங்க்குக்கு அலைஞ்சதுக்கப்புறம் பேங்க்கில் லோன் கிடைக்கிது. இப்போ அவன் லாங்ஸ்டர்னு சொல்லிட்டு பென்சில்வேனியாவில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு வரான். ஒரு கேரமல் கம்பெனி ஆரம்பிக்கிறான். அதோட பேர் லாங்ஸ்டர் கேரமல் கம்பெனின்னு வைக்கிறான். இந்த கம்பெனி பல்காக, அதாவது ஹோல்சேலுக்கு நிறைய யூஸ் பண்ணி யூரோப்புக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா பிக்கப் ஆகுது. கூடிய சீக்கிரமே 1300 பேர் வேலை பார்க்குற 2 ஃபேக்ட்ரி அவனால் கட்ட முடியுது. இப்போ அவனுக்கு வயசு 32 இல்லை 33 இருக்கும். ஸோ இதுக்கு மேலே அவன்னு கூப்பிட முடியாது, அவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடலாம். சரி, இந்த பிஸ்னஸ் தான் நல்லபடியாக ஓடிட்டு இருக்கே, இனிமேல் அவ்வளோதான் அவரோட சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. உட்காந்து யோசித்து பார்க்குறாரு. போன 2 தடவை நம்ம ஃபெயிலியர் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன், நம்ம ஒழுங்காக நம்ம அப்டேட் பண்ணிக்காமல் இருந்தது தான். இந்த தடவை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே கூடாது. அடுத்தது பிஸ்னஸ் என்ன ரெவல்யூஷன் வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதுக்காக அவர் ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த கான்ஃபரன்ஸில் தான் அவருக்கு தெரிய வருது, அமெரிக்காவில் மில்க் சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது. இது வரைக்கும் அமெரிக்காவுக்கும் மில்க் சாக்லேட் யூரோப்லேருந்து சுவிட்சர்லாந்துலேருந்து மெயினாக இம்போர்ட் பண்ணி அதிகமான காசுக்கு தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ஒருவேளை நாம் நம்ம கண்ட்ரியிலே ஒரு கம்பெனி ஆரம்பித்தோம் அப்படின்னா சொன்னால் கம்மியான காசுக்கு மில்க் சாக்லேட் மக்களுக்கு கொடுக்கலான்னு யோசித்தார். அப்படி கொடுக்கும்போது நம்மளோட சாக்லேட்கான ரீச் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. இப்போ இருக்கிற புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசை வந்துருச்சு. ஆனால் கையில் போதுமான அளவு பணம் சில நேரத்தில் கேரமல் கம்பெனியும் இன்னொரு புது சாக்லேட் கம்பெனியும் சேர்த்து தான் பண்ணுற அளவுக்கு அவருக்கு டைம் இல்லை. கரெக்டாக இந்த நேரத்தில் தான் அவர் யோசித்து ஒரு அழகான ரிஸ்கியான முடிவு எடுக்கிறாரு. இது என்னென்னா, அந்த கம்பெனியை விற்றுட்டு அந்த மொத்த அமௌண்ட் வச்சு புது சாக்லேட் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது. அது வரைக்கும் அவருக்கு கல்யாணமே ஆகலை. அதனால் ரொம்ப தைரியமாக அந்த ரிஸ்க்கை எடுத்துட்டு புதுசாக ஒரு சாக்லேட் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த சாக்லேட் கம்பெனியில் தான் தானே முயற்சி பண்ணி ஒரு அழகான மில்க் சாக்லேட் ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஃபார்முலாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. ரொம்ப ஃபேமஸான சாக்லேட் குக்கீஸான்னு இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தது ஹெர்ஷி, இந்த ஃபேமஸான சாக்லேட் கம்பெனியோட ஓனர் மில்டன். ஹெர்ஷியை பற்றி தான் சக்ஸஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தா. ஹெர்ஷி தன்னோட 40வது வயசில் தான் கல்யாணம் பண்ணார். அதுவும் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் கூட ஓட ஆரம்பித்தவர் நிற்கவே இல்லைங்க. திரும்ப இன்னோவேட்டிவாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருந்தார். இன்றைக்கும் கிட்டத்தட்ட ஹையஸ்ட் நியூஸ் ரேட்டிங் சாக்லேட் கம்பெனி ஹெர்ஷே தான். 10 வயசில் ஒரு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, 11வது வயசில் குடும்பத்துக்காக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் வேலை பார்க்குற ஒரு பையன், 16 வயசில் அந்த வேலையும் இழந்துட்டு வீட்டில் உட்காந்து இருக்கிற ஒரு இளைஞன், 20 வயசில் ஒரு தோல்வி, 26 வயசில் ஒரு தோல்வி, 30 வயசில் மொத்தமாக வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கிற ஒரு நிலைமை. எல்லாத்தையும் மீறி வாழ்க்கையில் அவர் சாதிக்கிறதுக்கு அவருக்கு துணையாக இருந்தது என்ன? தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தானே.
இதோடு சேர்த்து தோல்வி அடைஞ்சு வீட்டில் உட்காந்து இருக்கும்போது எதனால் தோல்வி அடைஞ்சோம் அப்படிங்கிறத யோசித்து பார்த்து இடையில் ஒவ்வொரு நாளும் புதுசாக அவர் ஏதோ கற்றுக்கிட்டு அடுத்தடுத்து பிஸ்னஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தார். ஸோ இந்த நிமிஷம் நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தோல்வி, என்னால் இவ்வளோ தான் வாழ்க்கை, இதுக்கு மேலே என்ன புதுசாக எந்த முயற்சியும் பண்ண போகிறது இல்லைங்கிற உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே மாற்றிட்டு அடுத்த புதுசாக முயற்சி பண்ண ஆரம்பிங்க. எங்கே வலிக்கு விழுந்தீங்க அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அதே இடத்துல இருந்து இருக்க பாருங்கள். திரும்ப ஒரு தடவை பண்ண தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. இந்த ஸ்டோரி உங்களை கண்டிப்பாக மோட்டிவேட் பண்ணியிருக்கோம்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.